ஹாய்ங்க. இன்றைக்கி சிண்டு ஃபுட்டீஸ் கிச்சனில் பூரி சன்னா செய்ய போகிறேன். சன்னா செய்கிறதுக்கான பொருளெல்லாம் வறுக்கணும். அதை பார்க்கலாம். முதல் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். வறுக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் இங்கே பாருங்கள். ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி, கொஞ்சம் போல் பூண்டு, ஒரு பிட்டு இஞ்சி, ஒரு 5 பல் முந்திரி பருப்பு, இது பாருங்கள், பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்க போகிறோம். பாருங்கள். எண்ணெய் காஞ்சதும் இந்த மசாலா பொருட்களை போட்டுக்கலாம். அது இது வறுபட்டது. இப்போ இஞ்சி, இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுபட்டுட்டோம். இந்த முந்திரியும் சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சன்னா கிரேவி பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கின்னு எல்லா மசாலா பொருளையும் பவுடரை நான் இப்போ சேர்ப்பேன். பாருங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு ஸ்பூனு, ஒரு 1.5 ஸ்பூனு தனியாத்தூள், சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு. இதை சேர்த்து நல்லா வதக்கலாம். காரம் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துப்போம். நம்ம இது எண்ணெயில் வதக்கிற பொருள், அதனால் இதை வதக்கிக்கலாம். கரிஞ்சிடக்கூடாதுங்க. அப்படியே நல்லபடியாக வதக்கணும். கரிஞ்சிட்டால் டேஸ்ட்டு போயிடும். ஸ்லோவாக வச்சு இதை வதக்கிக்கணும் அந்த எண்ணெயிலே. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து தான் அதில் இருக்கும் தண்ணி வரும். நம்ம வதக்கலாம். நல்லபடியாக வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒன்று கூடி வர்றதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு வச்சோம்னா அது அப்படியே குழைவாக வெந்து வரும். அப்புறமா ஆற வச்சு மிக்சியில் க்ரீமியாக அரைக்கணும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைக்கலாம். பாருங்கள், இது நல்லா மெத்தின் தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். பாருங்கள், எல்லாம் வெந்து முடிஞ்சுதுங்களா? எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிப்பு கொடுக்கலாம். எண்ணெய் காஞ்சது. நம்ம கொஞ்சம் சோம்பு, வேறு எதுவும் தேவையில்லை, சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கலாம். பட்டர் இருந்தால் பட்டர் இந்த இடத்துல கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டர் போட்டு நம்ம தாளிச்சோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கூடுதலாக வரும். என்கிட்ட பட்டர் இல்லை, நான் ஆயிலே சேர்த்துன்னு இருக்கேன். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா அரைக்கிறதுக்கு, இப்போ கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் அது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரத்துக்கு அது கலரும் வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தோம்னா கொஞ்சம் கலர் வரும். கடிஞ்சிடாமல் வதக்கணும்.
இப்போ நம்ம மிக்ஸி போட்டோம் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமியாக, எவ்வளோ க்ரீமாக அரைக்க முடியுமோ அவ்வளோ க்ரீமாக அரைக்கலாம். இது கொஞ்சம் இது பண்ணலாம். இப்போ இது கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணுங்களா. இப்போ நம்ம கொஞ்சம் வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். கவனம் வச்சுக்கணும் நம்ம உப்பு சேர்த்ததை. இப்படி பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, சன்னா வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் இருக்கும், திட்டமாக ஊற்றி தான் வேக வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை இதில் விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும். காரம், உப்பு எல்லாம் ஃப்ளேவர்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்கலாம். எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்ச சன்னாவை இதில் திருப்பிடலாம். வெந்துடுச்சுங்க. ஒரு 2 விசில் வந்தது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா க்ரீமியாக நல்லா வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக இந்த ஹோட்டல்லலாம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கும் ஒரு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்வீட்னஸ் தெரியும். இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லி போட்டுட்டு முடிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை நான் சேர்த்துக்கணும். கலரிட்டேன். இப்போ வேறு பாத்திரத்தில் வாங்கிட்டு பூரி செஞ்சிடலாம். பூரி போட்டிருக்கேங்க பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் பூரி, பெரியவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி. பாருங்க, பூரி சன்னா நல்லா இருக்கு, வந்திருக்கு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.